ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரியோட பிரிவை தாங்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க விகா ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ஒரு பக்கம் அழுகிறாரு, காவேரி ஒரு பக்கம் அழுகிறாங்க. எதுக்குப்பா இதெல்லாம், அவங்கள தயவு செய்து ஒன்று சேர்த்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிற விகா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிவின் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில போய் அவங்க வாழ்க்கையை குழப்பி விட்டது நம்ம தானே. அன்னைக்கே விஜய் தெளிவாக சொன்னார், காவேரி மேலே நான் உயிரே வச்சிருக்கேன், அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டியை நீ எப்படிடா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன்ற மாதிரி செருப்பில் அடித்த மாதிரி எனக்கு என்ன கேள்வி கேட்டார்ல. அது எல்லாமே இப்போ மறைச்சது நம்ம தான். அந்த குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இதை இன்டென்ஷனாக மறைச்ச மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு எனக்கு இன்னுமே ஞாபகத்தில் இருக்குது. காவேரி மேலே அவர் உயிரையே வச்சுருக்காரு. அன்னைக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால மட்டும்தான் நம்ம காவேரி விட்டு விலகி யமுனாவை கல்யாணம் பண்ணோம். இப்போ அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு மற்றவங்க கிட்ட இதை மறைச்சி வச்சுக்கிறது ரொம்பவே தப்பு. அட்லீஸ்ட் யமுனா கிட்டையாவது சொல்லியிருந்திருக்கணும். அப்போ சொல்லாமல் விட்டுருந்தாலும் லேட்டாவது சொல்லியிருந்திருக்கணும். விஜய் வந்து காவேரி மேலே உயிரே வச்சிருக்காரு, அவங்க ரெண்டு பேர்த்தையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அவங்க ஃபேமிலியில் சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு திருப்பி கல்யாணம் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா லைஃப் வந்துட்டு லீட் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. கரெக்டாக யமுனா உள்ளே வந்துடுவாங்க. யமுனா உள்ளே வந்ததுமே பயங்கர ஆக்ரோஷமாக போய் நிவின் கிட்ட, அம்மா நீங்கள் என்ன அக்காட்ட பேசிகிட்டு இருந்தீங்க? காவேரி அக்காட்ட உங்ககிட்ட இப்படி பேசுகிறதுக்கு என்ன தான் இருக்குது? அவ்வளோ நேரம் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. பர்சனலாக அவங்க கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தான் இருக்குது? நீங்கள் ஏன் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு நான் எவ்வளோ டைம் உங்ககிட்ட வார்ன் பண்ணியிருக்கேன். காவேரி அக்காட்ட பேசுகிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதனால் தப்பான பார்வை மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நிவின் சொல்லுவார், மற்றவங்களுக்கெல்லாம் தப்பான பார்வை கிடையாது, உனக்கு தான் வந்துட்டு தப்பான பார்வை, தப்பான எண்ணம் மனசில் அழுக்கில் இருக்குது. அதனால் மட்டும்தான் நீ இப்படியெல்லாம் கேவலமாக யோசிச்சுட்ருக்க. அம்மா நான் தெரியாமல் கேட்குறேன், உங்கள் அக்காவோட வாழ்க்கை மேலே உனக்கு நிஜமாகவே அக்கறை இருக்கா? நீ நிஜமாகவே காவேரியோட வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா, இல்லை நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எல்லாம் பேசுகிறத பார்த்தா நீ நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ நிஜமான அக்கறையில் அவங்க லைஃப்காக எஃபர்ட் எடுக்கிற மாதிரிலாம் தெரியல. பிரச்சனையை உண்டு பண்ணி ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணுங்கிறக்காக நீ நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் நின்று தப்பாக தனியாக பேசிகிட்டு இருந்ததை வந்துட்டு நான் கவனிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லா பிரச்சனையும் திசை திருப்ப பார்க்குறீங்களா? உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு காவேரி மேலே ஈர்ப்பு இருக்குது, காவேரி மேலே வந்துட்டு உங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லா மூமெண்ட்லையும் அதை நிரூபிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா? உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா? சரி, ஓகே. காவேரிக்காக கூட இது கேவலமாக தெரியலையா? எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல. அவளே 1008 பிரச்சனையில் இருக்கும்போது உங்கள் கூட பேசக்கூடாதுன்ற ஒரு கர்ட்டஸியாவது இருக்கா? நான் அவளுக்காக தானே இங்கே நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் வச்சுருக்கேன். அவள் பிரச்சனைக்காக தானே இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதை கூட புரிஞ்சுக்காமல் அவள் அவங்க கூட நின்று தனியாக பேசிகிட்டு இருந்தா, பர்சனலாக பேசிகிட்டு இருந்தா, இதனால் என் வாழ்க்கை கெட்டு போகுங்கிற கொஞ்சம் கூட ஒரு சின்ன எண்ணம் கூட அவளுக்கு வரல. அவளாம் நம்பிக்கை துரோகி அப்படின்ற மாதிரி கண்டபடி காவேரியை பேச உடனே நிவினுக்கு கோவம் வந்துடும். ஏய் நிறுத்து நீ முதல்ல. அவன் நம்பிக்கை துரோகியா இல்லை நீ நம்பிக்கை துரோகியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கேவலமாக இல்லை? எப்படி கஷ்டப்பட்டு விஜயும் காவேரியும் சேர்ந்து தானே எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எவ்வளோ கேவலமாக பிளாக்மெயில் பண்ணி தானே என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கெல்லாம் உன் கூட பக்கத்துலேயே நின்று சப்போர்ட் பண்ணவா காவேரி. இப்போ நீ என்னமோ தியாகம் பண்ணிட்ட மாதிரியும் காவேரிக்கு ஹெல்ப் பண்ணிட்ட மாதிரியும் பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மேம்னா. மற்றவங்க அப்படி பேசினா கூட ஓகே, பட் நீ எல்லாம் அப்படி பேசவே கூடாது. அது போக எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீ சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி அசிங்கமாக வந்துட்டு டபுள் மீனிங்கில் பேசாதான்னு நான் எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டேன். எங்கள் ரெண்டு பேர்த்தோட மனசுல எந்த விதமான அழுகும் கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு பியூராக தான் இருக்கோம். உன் எண்ணத்தையும் உன் மனசையும் நீ மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு வெளியில் போயிடுவான். இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்று ஜெயா ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க. இதுதான் சரியான நேரம், நம்ம கரெக்டாக இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும். இவளை நல்லா குழப்பி விட்டு அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். எவ்வளோ தைரியம் நெஞ்செழுத்து இருந்தால் என் வீட்டுக்கே வருவாளுங்க. இவளுங்கெல்லாம் குடும்பத்தோடு என் வீட்டில் வந்துட்டு வசதியாக ஜம்பமாக வாழுவாளுங்களா என் முன்னாடியே. என் பையனை வந்துட்டு வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் குடும்பத்தோடு வந்துட்டு கோவிந்தா போடுறக்கும் குடும்பத்தோட கொண்டாட்டம் பண்ணுறக்கும் இது என்ன அவளுங்க சம்பாரிச்ச இடமா? என் புருஷன் கஷ்டப்பட்டு துபாயில் போய் சம்பாரித்த இடமும் எல்லா வசதியும் என் புருஷன் பண்ணி கொடுத்தது. இவளுங்களெல்லாம் அனுபவிக்க விடவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு யமுனா கிட்ட போகிறாரு. இப்போ பார்த்தியா, நான் தான் சொன்னல நம்பாதன்னு. உன் அக்கா பார்த்தியா, அவளுக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதோ இப்போ கரெக்டாக வந்து என் பையனை வளைச்சி போட பார்க்குறா. நீ வந்துட்டு உஷாராக இருந்துக்கோ, நான் உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான், நீ தான் வந்துட்டு அவனுக்கு முதல் மனைவி. ஸோ உன் கூட சந்தோஷமாக வாழறதும் வாழாததும் அவனோட எண்ணம் அவனை பொறுத்தது. அதுக்காக வந்துட்டு இப்படி எல்லாரும் வந்துட்டு என் பையனை
பையனை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. காவேரி நிவினையும் வந்துட்டு ஒன்று சேர விட்டுறவே கூடாது. 2 பேத்தையும் பேசுகிறத முதல்ல நிறுத்து. அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணும்னா இவங்க எல்லாத்தையும் முதல்ல இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும். காவேரிக்கும் நிவினுக்கும் தனிப்பட்ட முறையில் நேரமும் தனிப்பட்ட முறையில் இடமும் கிடைக்கிற மாதிரி எந்த வாய்ப்பும் நீ கொடுக்காம இருக்கிறது உன் கடமை. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ இவ்வளோ விவரமாக பேசுகிற, இவ்வளோ விவரமாக இருக்கல்ல, அந்த விவரத்தெல்லாம் நீ இதில் காட்டு அப்படின்ற மாதிரி நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்களும் போயிடுவாங்க. உடனே வந்துட்டு அவங்களும் சுதாரிச்சுக்குவாங்க. இவங்க சொல்கிறதுல தப்பே கிடையாது. அத்தை சொல்கிறது 100க்கு 100 உண்மை. காவேரிக்கும் நிவினுக்கும் தனிப்பட்ட முறையில் என் நேரத்தை ஒதுக்கி கொடுக்கவே கூடாது. அவங்க வந்து 2 பேரும் தனியாக பேசுகிறதுக்கான காரணத்தையும் தனியாக பேசுகிறதுக்கான வாய்ப்பையும் நம்மளே வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது. இதை உடனே போய் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள வெளியில் கிளம்ப சொல்லணும். வெளியில் வாடகைக்கு வீடு பார்த்து போக சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போக அவங்க கரெக்டாக வந்துட்டு யமுனாவோட அம்மா வந்து யமுனா கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் வீடு பார்த்துருவோண்டி, வேற இன்றைக்கே இல்லை நாளைக்கும் வந்துட்டு நாங்கள் இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிடுவோம். எதுக்காக இவ்வளோ வேகமாக வரேங்கிறத புரிஞ்சுக்க கூட முடியாத ஒரு ஆளாக இல்லை நான் கிடையாது. உங்களை 10 மாதம் பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கேன்னா என்னோட ஒவ்வொரு பொண்ணுங்களும் எப்படி யோசிப்பாங்க, அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ என்கிட்ட என்ன பேச வந்திருக்கேன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். என் பொண்ணுங்கனால உனக்கு எந்த தொந்தரவும் வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் வந்துடாது. நீ பயப்படவே வேண்டாம். காவேரி சுத்த தங்கம். அவளை வந்துட்டு நீ வந்து இப்படியெல்லாம் தரம் கேட்டத்தனமாக நினைக்கிறது நீ முதல்ல நிறுத்திக்குவனால அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே யமுனாவுக்கு கோவம் வந்துடும். ஏம்மா உனக்கு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு காவேரி காவேரி அவ்வளோதானா? என்னெல்லாம் நீ உன் பொண்ணாவே நினைக்கவே மாட்டியா? நான்லாம் உன் வயிற்றில் பிறக்கவே இல்லையா? என் வாழ்க்கை மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? நான் என்ன சொல்ல வரேங்கிறதே தெரிஞ்சுக்காம என்ன சொல்ல வரேங்கிறதே புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்க. அப்போ நீ அவளுக்கு தான் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறியா? நான் பேச வரதை கூட நினைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன பேசினாலும் சரிடி, நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி, காவேரி வந்து நெருப்பு மாதிரி. அவள் யாருக்கிட்டேயும் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு அணையவே மாட்டா. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளை மட்டும் குறை சொல்லணும்னு நினச்சேன், நான் அவ்வளோதான். உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. இப்போ கூட கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ நம்ம எல்லாரும் அவளை கேவலமாக பேசுகிறோமே, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நியாயம் இருக்குங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுதா? அந்த நியாயத்தை புரிஞ்சுக்காம நான் கிடையாது. 1000 தான் இருந்தாலும் அவள் நம்ம குடும்பத்துக்காக அத்தனை தியாகம் பண்ணியிருக்கா. அவள் வாழ்க்கையே இழந்திருக்கா. இருந்தாலும் அவள் பண்ணது தப்பு. அதை பண்ணது வந்துட்டு நியாயப்படி பார்த்தா நம்மளுக்கு அசிங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை திட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட விஜய் தம்பி மேலே எனக்கு கோபம் கிடையாது. அவரை நல்லா தான் காவேரியை பார்த்துக்கிறாரு. 2 பேரும் உயிருக்கு உயிராக அவங்க 2 பேரும் நினச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க சேர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பாக நினைக்கிறதோ இல்லை வந்துட்டு காவேரி அசிங்கமாக பேசுறது விஜய் தம்பிக்கு தெரிஞ்சதுனாலே அவ்வளோதான், துடிச்சு போயிடுவார். இவங்க பார்வைக்கு இது கேவலமான விஷயமா தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என் பொண்ணை இந்த அளவுக்கு நான் மிரட்டி வச்சுட்ருக்கேன். அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை கேவலப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. தயவு செய்து பூ யமுனா, நாங்கள் நாளைக்கு கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை எல்லாத்தையுமே கங்காவும் காவேரியும் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடனே காவேரிக்கு ரொம்ப அழுக வந்துடும். இந்த தப்பு எல்லாத்துக்கும் பண்ணது நான் தானே. விஜய் வந்துட்டு இப்போ எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணமும் நான் தான். இப்போ வந்துட்டு இவளே வந்து நிவினையும் என்னையும் வந்துட்டு சந்தேகப்பட்டு பேசுகிறாளா? இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சு அவ்வளோதான், கண்டிப்பாக வந்துட்டு தாங்கிக்கவே மாட்டார். என்னதான் அவள் கேள்வி கேட்பாரு, உனக்கு எதுக்கடி இந்த நிலைமையெல்லாம்? இவ்வளோ பெரிய வீடும் இவ்வளோ பெரிய அரண்மனையும் உனக்காக எல்லாம் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். இப்படி போய் நீ கேவலப்பட தான் நீ அங்கெல்லாம் போயிருக்கிய அப்படின்ற மாதிரி என்னதான் திட்டுவார். அவர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டார். 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். இப்போ கூட வந்துட்டு நான் வேணும்னு தான் சொல்கிறாரு. நான் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அவரை விட்டு விலகி இருக்குன்னா, வெண்ணிலாவுக்கு ஒரு வேளை குணமாயிடுச்சுன்னா அவர் வந்து முடிவெடுக்கணும். நான் வேணுமா வெண்ணிலா வேணுமாங்கிறதுக்காக, அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் என்ன தான் வந்துட்டு பொண்டாட்டியே ஏற்றுக்குவார், என் மேலே தான் உயிரே வச்சுருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். உடனே நிவினும் குமரனும் வந்து பிளான் பண்ணுவாங்க, நம்ம டேரெக்டாக போய் விஜய்கிட்டயே பேசிடலாம். இதுக்கு மேலே இவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வச்சுருக்கிறதுல நியாயமே கிடையாது. இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவும் போக வந்து விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு, காவேரி மேலே உயிரே வச்சுருக்கேன், காவேரி தான் எனக்கு எல்லாமேன்னு. நம்ம ஏன் அதை வந்துட்டு காதில் வாங்கிக்காமல் இவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வச்சுருக்கணும்? அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேரும் சேர்ந்துருக்கணும். பட் வெண்ணிலாவை மட்டும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிசைட் பண்ணிவிட்டு விஜய் பார்க்குறதுக்காக கிளம்புவாங்க.